நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான நல்ல முறுமுறுவான வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டு 1 இயர் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுக்காத ரவை. அடுத்து இது கூடவே 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் முழுசாகவே இந்த ரெசிபி 1 கப் ரவை யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 கப் அளவு ஜவ்வரிசி மட்டும் வச்சு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி ரெண்டுமே பாதி பாதி எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த மூடி ஓப்பன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இது கூட மிக்ஸி ஜாரில் 1 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துருங்க. மொத்தமாக இப்போ வரைக்கும் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவு கலக்கிறதுக்கு மொத்தமாக 3 கப் சேர்த்துருந்தோம். இப்போ 6 கப்பு, மொத்தமாக 9 கப் அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு செலவாயிருக்கு. நம்ம எடுத்துருக்க அளவு ரவை அதுக்கப்புறமா ஜவ்வரிசிக்கு இந்த 9 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம், கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் வடகம் பெர்ஃபெக்டாக வரும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு லேசாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லேசாக தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மொத்தமாக இது லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இது நல்லாவே கெட்டியாக இருக்குது. நல்ல ஒரு கூல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த கூழ் முழுமையாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வடகம் கரெக்டாக வரும். இது ஒழுங்காக வேகலைன்னா கரெக்டாக வராது. அதனால் மொத்தமாக 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் லோ ஃப்ளேமில், இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த வடகம் கூழ் இருக்குல்ல, அதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். நீங்கள் அதே பாத்திரத்தில் வச்சு கூட ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவும் ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு ஆறினா போதும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆற வச்சுக்கோங்க போதும். அதுக்கு மேலே ஆற வேண்டாம். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா 2-3 வரமிளகாவை மிக்சியில் 1-2 அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வடகம் ஷேப்க்கு ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. நான் வேஷ்டி எடுத்திருக்கேன். வேஷ்டியை 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. நீங்கள் வெயில்லையும் காய வைக்கலாம், ஃபேன் காற்றுக்கு கீழேயும் காய வைக்கலாம். வேஷ்டியை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா புழிஞ்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பரத்தி விரித்து வச்சுட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்க்கு ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபேன் காற்றுக்கு கீழே தான் காய வைக்க போகிறேன். நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா 1-2 நாள்லையே இது நல்லா காஞ்சிரும். நல்லா வெயில் அடிக்கும்போது காய வச்சிங்கன்னா. அப்படி இல்லை, உங்களுக்கு வெயில் கிடைக்காதுன்னா நீங்கள் வீட்டுள்ளேயே வச்சு காய வச்சுக்கலாம். அந்த மாதிரி காய வைக்கும்போது ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஒரு 6 நாளாவது இது நல்லா காயணும். அதாவது முழுமையாக கிறிஸ்பியாக வர வரைக்கும் காயணும். அதுவே நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் 2-3 நாள்லையே நல்லா காஞ்சிரும். இப்போ பாருங்கள், எல்லா வடகமும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி வச்சாச்சு. ஓகே, இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சிடணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவு காஞ்சதுக்கப்புறமா இந்த துணியிலேருந்து நம்ம இந்த வடகத்தை பிரித்து எடுக்கணும். அதுக்கு பேக் சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே நல்லா தண்ணி தெளிச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வடகத்தை பிரித்து எடுக்கும்போது ரொம்பவே சுலபமாக வெளியில் வந்துடும்.
இப்போ தண்ணி தெளித்து விட்டுருந்தோம்ல, இது நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். லேசாக நீங்கள் இந்த மாதிரி இந்த துணியை 2 பக்கம் பிடிச்சி இழுத்தீங்கனாலே போதும். ரொம்ப சுலபமாக வெளியில் வருது பாருங்கள். மெதுவாக ஜென்ட்லாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடகம் பிஞ்சு போயிடாமல் வரும். இது இப்போ லேசாக ஈரமாக இருக்கும். இதை மறுபடிக்கும் நம்ம காய வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 2 சைடு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி பிடிச்சு இழுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வடகம் வெளியில் எடுக்க வருது. பிகினர்ஸ்க்கு இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. பேக் சைடில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சு இழுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். இதே போல் மீதி இருக்க எல்லா வடகத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு நீங்கள் வெயிலில் காய வைக்கிறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இருக்கட்டும். ஃபேன் காற்றுக்கு கீழே காய வைக்கிறீங்கன்னா ஒரு ட்ரேயில் வச்சு நல்லா பரத்தி விட்டுட்டு ஒரு 2 நாள் காய வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 2 நாள் ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடகம் பொரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி வடகத்தை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வடகம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்கள் 1 இயர் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பொரிச்சிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வடகமாக கூட பொரிச்சு எடுக்கலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.